மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு ரிப்ளை வீடியோ போடுங்க ப்ரோ, நம்ம தலைவரை மூஞ்சில் குத்துவேங்கிற தப்பான வார்த்தைலாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. சரி, என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்தா அவர் ஒரு இந்து முன்னணி மாநாட்டில் பேசியிருக்கார் போல். அந்த மாநாட்டுக்கு நம்ம தலைவருக்கு சம்மந்தமே இல்லை. சரி, எதுக்காண்டி அப்படிலாம் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேரை நம்ம தலைவர் சொல்லிட்டாராம், சொடக்கு போட்டு பேசிட்டாராம். மறுபடியும் சொல்கிறேன், சொடக்கு போட்டு பேரை பயன்படுத்தி தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்போம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக பேச வேண்டியது இருக்குது. நம்ம கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 2 குற்றச்சாட்டை யாரை திமுகவை நோக்கி எப்படி ஒரு கட்சி குற்றச்சாட்டை முன்வைக்கணும், எவ்வளவு தீவிரமாக குற்றச்சாட்டை ரொம்ப தெளிவாக ஆவணப்படுத்தணும், எப்படி ஸ்பெசிஃபிக்காக அந்த குற்றச்சாட்டை சொல்லணுங்கிறத ரொம்ப நாகரிகமாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மதுரை மாநகராட்சி ஊழலை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமானது தமிழக அரசியல் காலத்தில் இப்போ போயிட்டுருக்கு. இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. இது 2 நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் மதுரை மாநகராட்சியை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா 73,000 பேருக்கு ட்விட்டரில் போய் சேர்ந்திருக்கு. அந்த செய்தி அதோட நிறைய பேருக்கு போய் சேரணும். ஏன்னா அவ்வளவு பெரிய மிக முக்கியமான செய்தி அது. 2வது பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 33,000 பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. அதை தாண்டி அது போய் சேரணும். இந்த 2 அறிக்கைகள் நம்ம கட்சியிலேருந்து வந்திருக்கு. எப்படி திமுகவை டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். அது என்ன மதுரை மாநகராட்சி ஊழல், அது என்ன பொறுப்பு டிஜிபி, ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக பார்க்கலாம். இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு உண்மையானது எவ்வளவு நேர்மையானதுங்கிறதே இந்த வீடியோவில் பதிவு செய்யலாம். இதெல்லாம் நோக்கி பேசுவோம் மக்களே. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இருப்பை காமிக்கிறவனுக்கு ரிப்ளை வீடியோ போடணுங்கிறது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஒரு பதிவுக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி ஊழல். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக உங்கள் காதுகளில் வந்துக்கிட்டே இருக்கும். மதுரை மாநகராட்சியில் பயங்கரமான ஊழல் நடந்துருச்சு, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா அரசுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கும். இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி மேயரோட கணவரை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் அவங்களோட உள்கட்சி மீட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா மண்டல பொறுப்பில் இருக்கிறவங்கள ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி, ஊழலுக்கு எதிராக முதலமைச்சர் சாட்டை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ யோகியம் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும்ல. இல்லையே, இந்த மாதிரி படம் ஓடாதே உங்கள் ஆட்சியில், இந்த படம் வேறு மாதிரி தானே ஓடுங்கிற மைல்டான சந்தேகம் நமக்கு இருக்கும்போது தான் அருண்ராஜ் அவர்கள் அறிக்கையை பார்க்கும்போது நமக்கு அந்த அரசியல் புரிதல் வருது. சரிப்பா, என்ன ஊழல் பண்ணாங்க, ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வரி விதிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடை வச்சுருக்கேன். நான் உதாரணமாக ஒரு சின்ன கால்குலேஷனுக்காண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி சொல்கிறேன். என்னோட கடைக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு நான் 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா வரி கட்டணும்னு வச்சுங்களேன். இந்த மாநகராட்சியோட இந்த டீம் இருக்காங்கல்ல, இந்த மண்டல பொறுப்பு, இந்த மேயர் பொறுப்பு, இந்த இவங்களோட டீம், இந்த கணினியில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி இந்த செக்டார் பீப்புள்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 லட்சம்லாம் நீ வரி கட்ட வேணாம், 30,000 ரூபா உனக்கு வரி நான் மாற்றி கொடுத்துட்றேன், எனக்கு தனியாக 10,000 ரூபா கொடுத்துரு, 40,000 ரூபாயில் இந்த வேலையை முடிச்சிடலாம், 60,000 ரூபா உனக்கு மிச்சம், நீ வரி கட்ட போறியா இல்லை 60,000 ரூபாயில் 60,000 ரூபா மிச்சப்படுத்த போறியா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒத்து வர்ற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வசூலை போட்டிருக்காங்க. தனியாக மாநகராட்சிக்கு கட்ட வேண்டிய வரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இவங்க வசூலித்த வரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், வெளியே யாருக்குமே தெரியாமல் இந்த வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ வரி கட்டுறேங்கிறது எனக்கும் மாநகராட்சிக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது இங்கே இருக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளிப்படையாக இவருக்கு எவ்வளோ வரி போட்டிருக்கீங்க, இவருக்கு எவ்வளோ வரி போட்டிருக்கீங்க, இவருக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு பார்க்கும்போது எங்கே வரி அதிகமாக போட்டிருக்கீங்க, எங்கே வரி கம்மியாக போட்டிருக்கீங்க, எந்த கால்குலேஷனில் இந்த வரியை கணக்கு பண்ணியிருக்கீங்கிறது வெளிப்படையாக கணினியில் பார்த்தீங்கன்னா மென்பொருள் அடிக்கும் போது பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் பார்வைக்கு வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி ஊழலை தடுக்க முடியுங்கிறது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி வேலை பார்க்காம பணத்தை வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வரி அத்தனையுமே கம்மி பண்ணி மாநகராட்சிக்கு போக வேண்டிய பணத்தை ஸ்டாப் பண்ணி இவங்க 200 கோடி அடிச்சிருக்காங்க. எப்படி மாநகராட்சி ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த 200 கோடிங்கிறது ஒரு யூகமான கணக்காக சொல்கிறாங்க. இது எவ்வளவு பணங்கிறது தெரில. பட் இந்த மாதிரி விஷயம் போயிட்டே இருக்கும்போது திமுகவில் நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ராஜினாமாலாம் வருது, கைதுலாம் வருது, என்னடா சீன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அருண்ராஜ் அவர்கள் அறிக்கையை பார்க்கும்போது நமக்கு இந்த ஊழலில் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்கன்னு புரியுது. அதாவது ஊழல், இந்த மாதிரி செய்தி, இந்த மாதிரி ராஜினாமா இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஆனால் எஃப்ஐஆர் தானே நீதிமன்றத்தில் பேசும். இந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா இவங்க சேர்க்க வேண்டிய பிரிவுகள் எதையுமே சேர்க்காம மேம்போக்கான பிரிவுகளை போட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரை கடந்து போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக மாநகராட்சியில் ஒரு தப்பு நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா கூட்டு சதிங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறாங்க. ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெருசாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரசோட வரி விதிப்பில் முறைகேடு பண்ணுறது அப்படிங்கிற அந்த சட்டப்பிரிவுகளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலை. அதாவது இந்த மாதிரி அதிதீவிரமான விஷயங்களை எதையுமே சேர்க்காம மேம்போக்கான எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் மூலமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது, இன்னைக்கு வேணால் அதை ஒரு அரசியல்
அரசியல் செய்தியாக இருக்கலாம், நாளடைவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன்றில்லாத குற்றச்சாட்டாக அந்த குற்றச்சாட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறது. சரி, எதற்கு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பிரிவுகள்லாம் சேர்க்காம வந்திருக்காங்கன்னா, ஒன்று இந்த வழக்கு நீதிமன்றம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அமலாக்கத்துறைக்கு பயந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்காம வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இந்த பிரிவுகள்லாம் போட்டு இருந்துச்சுன்னா அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் எஃப்ஐஆரை வச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பணம் பரிமாற்றம் சொல்லி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு பதிவு பிரச்சனை அப்படியே போகலாம், ரைடு கீடுன்னு போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே தடுக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆரை மேம்போக்கான எஃப்ஐஆராக பண்ணியிருக்காங்க. ஸோ மேம்போக்கான எஃப்ஐஆரை போட்டு பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரானவங்க கைது பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த வழக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்தை மறைச்சுவிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதைத்தான் அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை போட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி இது 73,000 பேருக்கு போக வேண்டிய அரசியல் செய்தியா, திமுக பண்ண அந்த மதுரை மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அந்த ஊழல் 73,000 பேரை தாண்டி எவ்வளோ பேருக்கு போக வேண்டியது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வரி ஏய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த எஃப்ஐஆர்லேயே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூவ்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகமும் காட்சிப்படுத்தலை, எந்த ஒரு செய்தியும் போடல. நேற்று நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க வரி விதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா அதோ கார்னரில் சின்னதாக ஒரு செய்தி மாதிரி அந்த செய்தியை போட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ட்ரம்போட அந்த செக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் எவ்வளோ பெரிய ஆலோசனை சொல்லியிருக்காரு, அதை கூட இவங்களால் போட முடியல. இந்த அறிக்கையும் பார்த்தீங்கன்னா பெருசாக போடல. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டிஜிபி அப்படிங்கிற ஒரு பதவி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசியல் களத்தில் காவல்துறையில் வேலை செய்கிற அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பாருங்கள், சட்ட ஒழுங்கு டிஜிபி ஆயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இலக்காக இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா காவல்துறையின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி. அதாவது தமிழ்நாட்டோட காவல்துறையோட தலைவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த 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 ஒரு இலக்குன்னு சொல்லுவாங்கள்ல, காவல்துறையில் பணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஆசையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் ஜிவால் அப்படிங்கிறவர் காவல்துறையோட தலைவராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது ஆகஸ்ட் 31 பார்த்தீங்கன்னா இவர் ஓய்வு பெற்றுட்டார். அப்போ இவருக்கு அடுத்து அந்த பதவியில் வேற ஒருத்தரை போடணும் தானே, இதான நடைமுறை, இப்படி தானே போயிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஜிபி அப்படிங்கிற பதவியை பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க. என்னப்பா இதில் அதான் போட்டாங்களே வேற ஒருத்தர் வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் என்ன இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது தப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிபி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற போகிறாருன்னா 6 மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீனியருக்கு வந்து எத்தனை பேர் இந்த பதவிக்கு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 6லேருந்து 8 பேர் கொண்ட பட்டியலானது மத்திய அரசுக்கு முதல்ல அனுப்புவாங்க தமிழ்நாடு தரப்புலேருந்து. ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அந்த 8 பேரை ஃபேக்ட் செக் பண்ணி என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஏன்னா சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேக்ட் செக் அத்தனையுமே பண்ணிவிட்டு இந்த 8 பேரில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருக்கு நல்ல விஷயங்கள் அத்தனையுமே இருக்குது, இந்த 3 பேரில் ஒருத்தரை நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கக்கூடிய 8 பேரில் ஒரு 3 பேரை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணுவார்னா தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க அல்லது தன்னுடைய நிர்வாகம் எப்படி சிறப்பாக கொடுக்குறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிபி நியமனத்தை முடிப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பண்ணலை. அதாவது மத்திய அரசுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பட்டியலும் அனுப்பலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டியல் அனுப்பினா தானே மத்திய அரசு அதை ஃபேக்ட் செக் பண்ணி 3 பேரில் ஏதோ ஒருத்தங்களை இங்கே அனுப்போம், அதில் ஒருத்தர் தானே போட முடியும். இந்த ப்ராசஸே நடக்கலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 9 பேர் மேலே இருக்காங்கல்ல 8 பேர், அந்த 8 பேரை விட்டுட்டு 9ஆவதா சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபியாக போட்டிருக்காங்க. ஏன்னா இவரை டிஜிபியாக போட முடியாது. ஏன்னா டிஜிபியாக போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வரும்போது இவருக்கு டிஜிபி ரேங்க் வராது. இவருக்கு முன்னாடியே சில பேர் இருக்காங்க. பட் இவரை இந்த பதவியில் உட்கார வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் இந்த பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறத எல்லாருமே என்னப்பா 8 பேர் விட்டாங்க 9ஆவதா ஒரு ஆளை போட்டாங்க, இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையோட டிஜிபியாக இருக்கார். இவர் கூடுதலாக சட்ட ஒழுங்கையும் பார்க்குறாரு. அதாவது சட்ட ஒழுங்குக்குன்னு தனியாக ஒரு டிஜிபி இருக்கும்போது அப்படிப்பட்ட ப்ராசஸ் அத்தனையுமே போயிட்டு இருக்கும்போது இதை கூடுதல் பதவியாக கொண்டு போகிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. சட்ட ஒழுங்குங்கிறது ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ முக்கியமானது. இதைத்தான் எங்கே உத்தரப்பிரதேசத்தில் பண்ணாங்க, இதைத்தான் உத்தரகாண்டில் பண்ணாங்க. அப்போலாம் இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க இது இப்படிலாம் நடந்துக்கலாமா, சட்ட ஒழுங்குக்குன்னு தனியாக ஒரு டிஜிபி இருந்தால் தானே காவல்துறை கண்டிப்பாக நல்லா இருக்கும், இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க நிர்வாகத்திலே பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த 8 பேரில் யார் தகுதியான அந்த ஒருத்தர் அவரை நியமிச்சுட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது? இன்னும் ஒரு வருஷம் கூட கிடையாது உங்கள் கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பதவியை முடிய போது அடுத்தவங்க வர போகிறாங்க, அதுக்கு அடுத்தவங்க வர போகிறாங்க. அந்த ரேங்கிங்கில் எப்போ வெங்கட்ராமன் அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்க போதோ அப்போ அவருக்கு அந்த பதவி கிடைக்க போது. இதுக்குள்ளே ஏன் முந்திக்கொண்டு இந்த வேலையை பார்க்கணுங்கிறதான் யதார்த்தமானது. இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சிங்னு நினைக்கிறேன், அது அவர் சம்மந்தப்பட்ட வழக்கு 2006 நடந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளே அறிவிச்சிருக்கு. எப்போ இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபிலாம் போடக்கூடாதுப்பா, அதாவது சட்ட ஒழுங்குக்குங்கிறது ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் அதை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு டிஜிபி மாநிலத்தில் இருக்கணும், இது கட்டாயம்
கட்டாயம்னு சொல்லி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா காத்தில் விட்டு பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதை எதிர்த்து நீதிமன்றம் போனால் ஏதாவது நடக்குமானா, சார் இப்போ பொறுப்பு போட்டிருக்கேன் சார், கூடிய சீக்கிரம் போட்டு விட்டுறோம் சார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு நீதிமன்றத்தில் முடிச்சு விட்ருவாங்க. பட் நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ பொறுப்பேற்றுக்கிட்டார்ல ஒருத்தர், அவர் பொறுப்பேற்றுக்கும் போது இந்த சீனியரில் 8 பேர் இருக்காங்கன்னு சொன்னால இவர் 9வது ஆள்னு, அந்த 8 பேர் பார்த்தீங்கன்னா இவர் பொறுப்பேற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. இதுதான் காண்டாகுது. அதாவது இப்போ இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவாகுதா, பிரச்சனை ஆகுதா. இந்த 8 பேர் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருக்கிற சீனியராக இருக்காங்க. அப்போ காவல்துறைக்குள்ளே எப்படி ஒரு இணக்கமான போக்கு இருக்கும்? காவல்துறையை நம்பி தானே சட்ட ஒழுங்கு இருக்குது. அப்போ நான் நேரடியாக பாதிக்கப்படுவேனா மாட்டேனா? ஏதோ ஒரு நிர்வாக ரீதியாக தேவையில்லாத பிரச்சனை இந்த திமுகவே காவல்துறைக்குள்ளே உருவாக்கி விடுது. அப்போ உருவாக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். அருண்ராஜ் IRS அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக குத்திருக்கார். மக்களை இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ கடைசியாக சொல்லிடுறேன். எப்படி அடிக்கிறாங்க பாருங்களேன். அடி நெத்தடியாக இருக்குது. மதுரை மாநகராட்சி ஊழலில் பார்த்தீங்கன்னா FIR காப்பியில் ஃபோர்ஜரி பண்ணுறீங்க, எடுத்து போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு DGP அப்படிங்கிறத நியமிக்கிறது உச்சநீதிமன்றம் அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைக்கு எதிரானது. ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? ரெண்டுமே எவ்வளவு அதிதீவிரமான குற்றச்சாட்டு. எப்படி தாவேக்கா திமுகவை அடிக்குதுங்கிறத இங்கே பார்த்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது ரெண்டுலேயும் இங்கே திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக திருந்த மாட்டாங்க. இருந்தாலும் இதை நம்ம பேசணும், இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். வாக்காளர் அத்தனை பேருக்கும், பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரசியல் ஞானத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.